திருச்சிற்றம்பலம். எண்ணிறைந்ததில்லை எழுகோ புறந்திகள கண்ணிறைந்து நின்று அருளும் கற்பகமே. நன்னிய சீர்த்தேனூறு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற நானூறும் என் மனத்தே நல்கு. திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருக்கோவையார் என்ற நூலை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். அதில் திருக்கோவையார் நாங்கள் திருக்கோவையாரில் 25 கிளவி கொத்துகள் இருக்கிறன. அதாவது 25 அதிகாரம், 400 பாட்டுகள் இருக்கின்றன. அதில் 25வது அதிகாரத்தில் நாங்கள் முதலாவது அதிகாரத்தில் 18 பாடல்களும் படித்து இப்போ 2வதுல ஒரு நினைக்கிறோம் 10-12 பாடல் படிச்சிருப்போம். அது இந்த தொடர்ச்சி இன்றைக்கு படிக்க போறோம். 31வது பாடல் என்ன தொடங்குங்க? குறவழிச்சேரல்ல இருந்து படியுங்க. குறவழிச்சேரல். குறவழிச்சேரல். குறவழிச்சேரல் என்பது தலைமகனை வற்புறுத்தி அவன் குறிவழி செல்லான் என்ற பாங்கன். இத்தன்மை ஆளை யான் அவ்விடத்து காணலாம் கொல்லோ என அந்நினைவோடு செல்லான் இட்டல். செல்லான் என்ற பாங்கன். ஓகே. கொடுங்கால் குலவரை ஏழ் பொழில் எழில் குன்றும் அன்றும் நடுங்காதவனை நடுங்க நுடங்கு நடுவுடைய விடங்கால் அயற்கண்ணிமாவும் கோலாம் தில்லை ஈசன் வெற்பில் தடங்கார் தருபெருவான் பொழில் நீளலம் தன் புனத்தே கொழு. அரை களல் அண்ணல் அருளின வழியே நிறையுடை பாங்கன் நினைவோடு சென்றது. இதன் பொருள் ஆரவாரிக்கின்ற வீர கல்லையுடைய நாயகன் ஏவிய வழியே புலனை நிறுத்தவல்ல பாங்கன் நினைவோடு சென்றது. கொஞ்சம் மேல எடுங்க கவலா. இங்கே போயிட்டு அவளை இருக்கு. நீங்கள் தெளிவு மேல் எடுக்கணும். கொடிய காற்றால் அழகிய மலைகள் ஏழும் பூமிகள் ஏழும் அழகு அளிக்கின்ற ஊழி இறுதி காலத்தும் அன்றும் தனக்குருற பயமில்லாதவன் ஒருவனை அவனும் நடுங்குவதாக அசைகின்ற இடையினுடைய விடத்தை காண்டு கொண்டிருக்கின்ற வேல் போன்ற கண்களை உடையவள் நிற்பல் கொலோ என்கின்ற ஐயத்தால் நில்லாளோ என்று படும். திரு அம்பலநாதனுடைய மலையில் பெருங்கார் தங்குகின்ற பெரிதாகி நீண்ட பொழிலின் நிழலுடைத்தாகிய அழகிய குளிர்ந்த புனத்து இடத்தே நிற்பாளோ நில்லாளோ என்ற ஐயத்தில் போனான். அடுத்தது நானா? 14 குறிவழி காண்டல். குறிவழி காண்டல் என்பது குறிவழி சென்ற வாங்கன் தன்னை அவள் காணாமல் தான் அவளை காண்போர் அணிமைக்கண் என்று அவன் சொன்ன இடமும் இதுவோய் இயலும் இவளும் அவளோ என்று ஐயமரத் தெளிய காண நிற்றல். வடிக்கண் இவை வஞ்சி அஞ்சும் இட இது வாய்ப்பவளம் துடிக்கின்ற வாவிற்பன் சொற்புரி சேயான் தொடர்ந்து விடாடி சந்த மாமலர் அண்ணல் விண்ணோர்கட்கு அம்பலம் போல் படிச்சந்தமும் இதுவே இவளே அப்பணி மொழியே கொழு. குளிர்வரை நாடன் குறவழி சென்று தளிர்வுரை மெல்லடி தலையை கண்டது. மேல குரல் வேணும், கொஞ்சம் எடுக்கும், மேல கொஞ்சம் எடுக்காமலா. இதன் பொருள் குளிர்ந்த மலைமேல் உண்டாகிய நாட்டினை உடையவன் குறித்த இடத்து ஏறி சென்று தளியாரை மதுரமான அடிமையினுடைய நாகையை கண்டது. தெளிவுரை. அவன் சொன்ன மாவடு ஒத்த கண்ணும் இவே வஞ்சி கொம்பை தோற்கச் செய்த இடையின் அழகும் இதுவே. வாயானது பவளம் போலும் துடிக்கின்றது. நாயகன் சொன்னபடியா இருந்தது. நான் பற்றிவிடாத திருவடியாகி பெரிய மலர்களை உடைய சுவாமி
அவனை தேவர்கள் வணங்குகின்ற திருகம்பலத்தை அது எய்துவான். இவளோ தாழ்ந்த வார்த்தையினை உடையாளும் இவளோ ஆக வேண்டும். பழைய உரை சிதைத்துள்ளது. அது எனக்கு டபுளங்கே. தனா தலைவனை வியந்துரைத்தல். தலைவனை வியந்துரைத்தல் என்பது குறிவழி கண்ட பாங்கன் இவ்வுறுப்புக்களையுடைய இவளைக் கண்டு பிரிந்து இங்கு நின்று அங்கு வந்து யான் களரவும் ஆற்றி அத்தனையும் தப்பாமல் சொன்ன அண்ணலே திண்ணியானெனத் தலைமகனை வியந்து கூறா நிற்றல். குவளை களத்து அம்பலவன் குறைகளல் போர்க்கமல தவளை பயங்கரமாக நின்று ஆண்ட அவையத்தின் இவளைக் கண்டு இங்கு நின்று அங்கு வந்து அத்தனையும் பகர்ந்த கவளக்களித்தண்ணலே தென்னியான் இக்கடலிடத்தே. கொழு நயந்து உருவும் நலனும் கண்டு வியந்தவனையே மிகுத்துரைத்தது. இதன் பொருள் கொஞ்சம் மேலே எடுக்கிறீங்களே. இதன் பொருள் நாயகன் விரும்பிய வடிவையும் நன்மையையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு நாயகனையே மிகுத்து சொன்னது. தெளிவுரை நீலப்பூவையொத்த திருமுடத்தையுடைய திரு அம்பலநாதன் அவனுடைய திருவீரற்களல் ஆரவாரிக்கின்ற சீபாதங்களை ஒத்த தாமரை பூவின் உச்சியுடைய சீதேவியை பயன்படும்படி நின்று அடிமை கொண்ட அவயங்களை உடைய இவளை பார்த்து இவ்விடத்தே நின்று அவளை அச்சொல் ஆற்றி வந்து நான் களரவும் அவ்வளவு மறுத்து சொன்ன வேண்டிய கவலம் கொள்ளுகின்ற யானையுடைய நாயகனே இந்த கடல் சூழ்ந்த புவியில் திட நெஞ்சன் அவனேயாய் இருந்தான் என்று படும். கடல் சூழ்ந்தாண்டு வரைக்க இது என்ன நிலம்? நெய்தல். அதுகளைத்தான் நாங்கள் கவனிக்கணும். இது என்னத்துக்கு? அதுக்காகத்தான் அந்த முன்னுக்கு விளக்கம் அவ்வளவு தந்தது. கண்டமை கூறல் என்பது தலைமகனை வியந்துரைத்த பாங்கன் விதைந்து சென்று தான் அவளை கண்டமை தலைமகனுக்கு மிடிமிசை வைத்து கூறானிற்றல். பணந்தாளரு அரவரை சிற்றம்பலவர் பைம்பொற்கையிலை புணர்ந்தாங்கு அகன்ற பொறு கரியுன்னை புனித்தயலே மகிழ்ந்தாள் பொழிற்கண் வடிக்கண் பரப்பி மடப்பிடியாய் நினந்தாள் சுடரிலை வேல் கண்டேன் ஒன்று நின்றதுவே பிடிமிசை வைத்து கொழு அண்டா. நான் நேற்று ஆராய்ஞ்சதுல கொழு அண்டு சொன்னா பழைய உரை கூறுதலாம். பழைய காலத்துல இப்படித்தான் உரை சொல்லுவினம்மா. பல உரை கூறலண்டா இதுல இருந்துச்சு. பிடிமிசை வைத்து பேதியது நிலைமை அடுதிரல் அண்ணற்கு அரிய உரைத்தது. இப்படி சொன்னா பழைய ஆளாக்களுக்கு இந்த உரை விளங்கும் தெளிவுரை. இதன் பொருள் ஒரு பிடி யானையை சொல்லுவாரை போல நாயகியுடைய நிலைமையை கொள்ளும் வினயம் வெல்ல வேலினுடைய நாயகனுக்கு சொன்னது. தெளிவுரை படம் மிக்க பாம்பை திரு அரை நானாக உடைய திரு அம்பலநாதருடைய சோலையாட் பசுத்து பொலிவினையுடைய கைலமலையில் தன்னுடனே கூடி ஆங்கு அகன்ற பொறுதல் இயல்பினுடைய களிற்று யானையை நினைந்து புனத்தின் ஒரு பக்கத்தே மனமிகுந்த பொலிலிடத்தே மாவடு வகிரையொத்த கண்களால் பார்க்க பார்த்து ஒரு மடப்பிடியானை வாயில் நிணமிகு கொலை தொழிலால் சிறந்த வேலினையுடையவனே நிற்க கண்டேன் கான். எனவே அவ்விடத்து ஏறச் செல்க என்று படும். செவ்வி செப்பல் என்பது பிடிமிசை வைத்து கூற கேட்ட தலைமகன் அது தனக்கு செவ்வி போதாமை பின்னும் மாற்றாமை நீங்க நாயினான்.
நீங்கான் ஆயினான். அது கண்டு அவனை ஆற்றுவிப்பது காரணமாக அவனுக்கு அவள் அவயவம் கூறா நிற்றல். கயலுளவேகமலத்தவர் மீது கனி பவளத்து அயலுளவே முத்தம் ஒத்த நிறை அரண் அம்பலத்தின் இயலுளவே பிணை செப்பு வேட்பா நினது ஈர்கொடிமேல் புயலுளவே மலர் சூழ்ந்திருள் தூங்கிப் புரள்வனவே. கொழு அற்புதன் கைலை மெற்பொலி சிலம்பற்கு அவ்வுரு கண்டவன் செவ்வி செப்பியது. இதன் பொருள், அழகிய முதல்வருடைய ஸ்ரீ கைலாய திருமலையில் வளப்பமிக்க மலையினை உடைய நாயகனுக்கு அவன் சொன்ன உருவை கண்டு வந்த பாங்கன் தான் கண்ட செவ்வி செப்பியது. தெளிவுரை: கயல், கமலம், பவளம், முத்தம், செப்பு, புயல் இவை முறையே கண், முகம், வாய், பல், தனம், கூந்தல் இவற்றை குறித்தன. வெட்பா நினது ஈர்கொடிமேல் தாமரை பூவின் மேல் கிடப்பின சில கயல்கள் உளவே. கனிந்த பவளத்திற்கு அயலினம் ஒத்த நிறையாகிய முத்துக்கள் உளவே. இணையாகிய செப்பு அரணது அம்பலத்தின் இயல்பை உடையன உளவே. மாலை சூழ்ந்த இருள் செறிந்து கிடந்த புரள்வன புயலுளவே. உளவாயின் யாம் கண்ட உருவம் நீ கூறிய உருவமாம். இதுவும் அந்த நாங்கள் இதுக்குள்ள என்ன வருகுது, இது எந்த நிலத்துக்குரியதுன்றதை நாங்கள் தான் சிந்திக்க வேணும். அப்ப நான் நினைக்கிறேன் இங்க தாமரைப்பூ வர்றபடியா நான் கெஸ் பண்றேன். தாமரைப்பூ கடல் சார்ந்த இடத்துல தான் வருமோ என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படிப்படுதோ தெரியும். கமலம் கடல்ல வராது. பவளம், முத்து, செப்பு இதுகளை வச்சுதான் நாங்கள் இது எந்த நிலத்துக்குரியதுன்றதை நாங்கள் கெஸ் பண்ணோம். இல்ல நாள் பேருந்து நாங்கள் திருப்பி எல்லாம் ஒரு புலவர் மேரிட்ட இதுகளை படிச்சுட்டு திருப்பி படிப்போம். படியுங்க. அடுத்தது நான் அவ்விடத்தேகல் என்பது செவ்வி செப்ப கேட்ட தலைமகன் இவ்வாறு காணப்பட்டது உண்டாயின் அது என்னுடையனத்தான் அவ்வுடன் நோக்கி செல்லான் இற்ற. இக்குலம் 3 இரும் தீ எய்தவன் தில்லையொத்து குயிற்குலம் கொண்டு தொண்டை கனிவாய்க் குளிர் முத்தம் நிறைத்து அயிற்குலவேல் கமலத்திற் கிடத்தி நடக்கும் மயிற்குல கண்டதுண்டேல் அது என்னுடை மண்ணுயிரே. கொழு அறிவேது நிலைமையை அறிந்தவன் உரைப்ப குரல் பண்ணுங்க மேலுக்கு எரிகதிர் வேலோன் ஏகியது என்பொருள். நாயையுடைய நிலைமையை அறிந்து வந்த வாங்கன் சொல்ல மிகுந்த பிரகாசத்துடைய வேலினை உடையவன் போனது. ஒரு ஒன்று கொண்டு பொருத்தவன் அதை சொல்ல வருது. மிகுந்த பிரகாசத்துடைய வேலினை உடையவன் போனது. தெளிவுரை: மதிச்சாதிகள் 3ஐயும் திரிபுரங்கள் மிகுந்த தீயை அவை எய்தும்படி எய்தவனுடைய சிதம்பரம் போன்று வார்த்தையால் குயிலை ஒத்து கொவ்வைக்கனி போன்ற வாயினை மதுரமாகிய முத்தை வல் நிறைக்கு உரியதாகியது. முத்து போல வல்வரிசையா அழகிய வேலினை கமலத்தின் மேலே கிடத்தி அன்னம் போல் நடக்கின்ற சாயலால் மயிலை உப்பாலை கண்டாய் ஆகில் அவளே என்னுடைய நிலை பெற்ற உயிராகும் என்ற. மின்னலிடை மெலித்தல். மின்னலிடை மெலித்தல் என்பது நெடுநிலை நாளில் தலையலி செய்து பிரியேன் பிரியினும் ஆற்றேன் என்று கூறி பிரிந்தவர் வேட்கை மிகுதியால் இடமறியாது ஆயத்திடை வருவார் கொல்லோ என்னும் பெருநானினும் ஆற்றாமையான் இறந்து பட்டார் கொல்லோ என்னும் பேரச்சத்தினார் யாரும் எல்லோரும் சிறை தனியே நின்று தலைமகனை நினைந்து தலைமகள் மெலியா நிற்றல். ஆவியன்னாய் கவலில் அகலம் என்று அழித்தொழித்த
ஆவியன்னார் மிக்கவாயினராய் கெழுமற்கு அழியுற்று ஆவியன்னார் மன்னி ஆடிடம் சேர்வார் கொள் அம்பலத்தும் ஆவியன்னான் பயிலும் கைலாயத்து அருவரையே கொழு மன்னனை நினைத்து மின்னிடை மெலிந்தது. இதன் பொருள் நாயகனை நினைத்து மின் போன்ற இடையுடையால் வாடியது. தெளிவுரை என் ஆறுயிரை ஒப்பாய் கவலேல் நான் நம்மைப் பிரியோம் கான் என்று தலையளி செய்து இப்போது ஒளித்து போன அரிஞ்சுரத்தில் நீர்வீட்டற்கு உதவும் தாமரை தடாகம் போன்றவர் என் பேரில் மிகுந்த ஆசை உடையவராய் என்னுடைய காரணமாக நெஞ்சளித்து என்னுடைய உயிர் தோழிமார்கள் நிலை பெற்ற விளையாடுகின்ற இடத்தில் செல்வாரோ இங்கே வருவாரோ கொல்லென்ற ஐயத்தால் இங்கே வருவாரோ என்று படும் திரு அம்பலத்தை உளனாகி யொத்த முதலியார் வாழ்கின்ற ஸ்ரீ கைலாயமாகிய அரிய இடத்தே செல்வாரோ இங்கே வருவாரோ என்னும் நினைவுடனே நின்றாள். பொழில் கண்டு மகுதல். பொழில் கண்டு மகுதல் என்பது தலைமகளை நோக்கி செல்லான் என்ற தலைமகன் முன்னை யான்று அவளை கண்ணுற்ற பொழிலைச் சென்று அணைந்து அப்பொழிலிடை அவள் உறுப்புக்களை கண்டு இப்பொழில் என் சிந்தனைக்கு அவள்தானே என தோன்றா நின்றதென்று இன்புறா நிற்ற காம்பினையாள் களிமாமயிலாள் கதிர்மாமணியாள் வாம்பிணையாள் வள்ளி ஒல்குதலான் மன்னும் அம்பலவன் பாம்பிணையா குலை கொண்டோன் கையிலைப் பயில் புனமும் தேம்பினை வார் குழலால் எனத் தோன்றுமென் சிந்தனைக்கே கொழு மணங்கமழ் பொழிலின் வடிவு கண்டு அணங்கென நினைந்து அயர்வு நீங்கியது. இதன் பொருள் நறு நாட்டம் கமல்கின்ற நாட்டம் என்றால் நல்ல வாசம் நறு நாட்டம் கமல்கின்ற பொழிலின் வடிவை ஆராய்ந்து தெய்வத்தை ஒத்த தன் நாயகியாகிய நினைந்து வருத்தம் நீங்கியது. தெளிவுரை வேய் இணைந்து நிற்றலால் தோள்களை ஒத்தும் களிம்பையுடைய கரிய மயில்களால் சாயலை ஒத்தும் ஒளியுடைத்தாகிய நீல மணிகளால் கூந்தலை ஒத்தும் இளமான் நோக்கத்தால் விழியை ஒத்தும் அதாவது இருத்தலானும் வள்ளி சாதத்தினிடமாதல் இடைநுடங்கலானும் நிலை பெற்ற புலியூர் திரு அம்பலவன் பாம்பை தன் குலை ஆபரணமாக கொண்டவனுடைய கைலாயத்தில் இவள் வாழ்கின்ற புனமும் தேனை உடைத்தாகிய மாலையினை அணிந்த நீண்ட குழலுமுடையவள் என்னும்படி தோன்ற என் மனத்தை இன்புறுத்தான் என்றது. 21. உயிரென வியத்தல். உயிரென வியத்தல் என்பது பொழில் கண்டு மகிழ்ந்து அப்பொழிலிடைச் சென்று புக்கு அவளைக் கண்ட துணையான் என்னுயிர் இவ்வாறு செய்தோ நிற்பதென வியந்து கூறா நிற்றல். நேயத்ததாய் நென்னல் என்னைப் புணர்ந்து நெஞ்சம் நகப்போய் ஆயத்ததாய் அமிழ்தாய் அணங்காய் அரண் அம்பலம் போல் தேயத்ததாய் என்றன் சிந்தையதாய் தெரியிற் பெரிது மாயத்ததாகி இதோ வந்து நின்றது என் மன்னுயிரே கொழு. வெறி உரு பொழிலின் வியன் பொதும்பெறின் நெறி உரு குழலி நிலைமை கண்டது. எங்க போயிட்டது கமலா? மேலுக்கெடுங்க கமலா. இதன் பொருள் நறுநாற்றமிக்க காவிடத்து அகன்ற சோலையிடத்து நெறித்தல் பொருந்தின கூந்தலை உடையவள் நின்றபடியை கண்டது. தெளிவுரை நேற்றுள்ள மகிழ்ச்சியை உடைத்தாய் என்னை கூடி பின்னேயும் இல்லாது போல என் நெஞ்சு உடையும் வண்ணம் நீங்கி போய் ஆயத்தின் கண்ணதாய் இன்பத்தை செய்தலின் அமிர்தமாய் துன்பத்தை செய்தலின் அணங்காய்
புலப்பட்டான் அரணது அம்பலம் போலும் ஒளியை உடைத்தாய். புலப்படாது வந்து என் சிந்தையை கண்ணதாய் ஆராயின் பெரிதும் மாயத்தை உடைத்தாய். வந்து நின்றது இதுவோ எனது மென்னுயிர். மேல குரல் பண்ணுங்க கொஞ்சம் கமலா. தளர்வு அகன்று உரைத்தல். தளர்வு அகன்று உரைத்தல் என்பது உயிரென வியந்து சென்று பூக்கொய்தல் முதலிய விளையாட்டை ஒழித்து யாரும் இல்லொரு சிறைத்தனியே நின்று இவர் செய்யானுன்ற பெரிய தவன் யாதோ என அவளை பெரும்பான்மை கூறி தளர்வு நீங்கா நிற்றல். அதிவர் போது கொய்யார் தையலார் அங்கை கூப்ப நின்று சோதி வரி வந்து ஆடினர் சுனைப்புனல் ஆடல் செய்யார் போதிவர் கற்பக நாடு உள்ளென்னத்தம் பொன்னடிப்பாய் ஆதிவர் மாதம் அடிப்பாய் ஆதிவர் மாதவம் அம்பலத்தான் மலை எய்துதற்கே. கொழு பனிமதி இதரிடையே பைம்பொழிலிடை தனிநிலை கண்டு தளர்வகன்று உரைத்தது. இதன் பொருள் குளிர்ந்த மதி போன்ற நெற்றியை உடையவளை அழகிய பொலிவிடத்தே தனியே நிற்கின்ற நிலையை கண்டு சலிப்பறுத்து பேசினது. அள்ளி வரந்த பூக்களை கொய்யார் வாங்கிமார் அழகிய கைகளை கூப்ப நின்று ஒளியும் அழகும் உடைய பந்து ஆடுகின்றனர் இல்லை. சுனையில் நீர் குடைந்து விளையாடுகின்றார் இல்லை. பூக்கள் பறந்த கற்பகம் உடைத்தாகிய தெய்வலோகம் இவர் போது கையினாலே அளவு அழிய தம்முடைய பொலிவு பெற்ற அடிகள் நிலத்தில் பரவி திருஅம்பலநாதன் திருமலைக்கே வந்து தங்குவதற்கு இவர் பண்ண புகுகின்ற தவம் இதுதான் என எல்லா தவமும் முடிந்ததன்றோ. மொழிபெற வருந்தல். மொழிபெற வருந்தல் என்பது தளர்வு நீங்கிய பின்னர் சார்தல். புறா நின்றவன் ஒரு சொல் பெருமுறையால் சென்று சார வேண்டி பின்னும் அவனை பெரும் பான்மை கூறி ஒரு சொல் வேண்டி வருந்தான் நிற்றல். காவி நின்று ஏர்தரு கண்டர் வண்டில்லை கண்ணார் கமலத்தேவி என்றே ஐயம் சென்றது அன்றே அறியச் சிறிது மாவி என்ற தன்ன மன்னோ மாவியன் தன்ன மன்னோக்கே நின் வாய் திறவாவிடின் என்னாவி என்றே அமிழ்ந்தே அணுங்கே நின்று அழிகின்றதே. கொழு கூடிற்கு அரியதென வாடி உரைத்தது. இதன் பொருள் சார்தற்கு அரியதென மனம் வாடி உரைத்தது. தெளிவுரை நீலமலர் நின்ற ஒளி செய்கின்ற திருமிடத்தை உடையவர் அவருடைய வளமுடைய தில்லையில் இடமார்ந்த சிந்தாமரை பூவில் உள்ள தேவி என்றே எனக்கு ஐயம் செல்லானென்றது அல்ல என்னுமிடம் அறியும்படி சிறிதாயினும் மான் நோக்கத்தால் இயன்றாற் போலவே பார்க்கின்ற பார்வையினை உடையாய். உன் வாயால் ஒரு வார்த்தை சொல்லாத பொழுது என் உயிர் அல்லதே. எனக்கு இன்பமும் துன்பமும் ஒரு காலே செய்தலால் அமுதத்தையும் வருத்தத்தையும் ஒப்பாய். இப்போது அழிகின்றது என் உயிரன்றோ. வேறொரு பொருள் அழிந்தால் மீட்டுக் கொள்ளலாம், உயிர் அழிந்தால் யாராலே மீட்டுக் கொள்ளலாகும் என்று படும். நாணிக்கண் புதைத்தல். நாணிக்கண் புதைத்தல் என்பது தன் முன்னின்று பெரும்பான்மை கூற கேட்ட தலைமகள் பெருநாணினல் ஆதலின் அவன் முன் நிற்கலாகாமல் நாணி ஒரு கொடியின் ஒதுங்கி தன்கண் புதைந்து வருந்தான் நிற்றல். அகலிடந்தாவியவானோன் அறிந்து இறைஞ்சி அம்பலத்தினிகளிடந்தாவிட ஈசன் தொழாரின் இன்னற்கிடமாய் உகளிடம் தான் சென்று எனதுயிர் நையா வகை ஒதுங்க
புகலிடந்தா பொழில் வாய்களில் வாய் தரு பூங்கொடியே. கொழு ஆயிடை தனி நின்று ஆற்றாது அழிந்து வேயிடைத் தோழியோர் மென்கொடி மறைந்தது. இதன் பொருள், நாயகன் சொன்ன இடத்தில் தனியே நின்று ஆற்றாது அழிந்து வேயின் தன்மையால் சிறந்த தோள்களை உடையவள் ஒரு வள்ளி சாத கொடியில் ஒதுங்கியது. தெளிவுரை: பூமியை தாவி அளந்த புருஷோத்தமன் அவன் நம்மால் வணங்கப்படுவான் ஒருவன் என்று அறிந்து வணங்குகிற திரு அம்பலத்தின் மாறுபாடுடைய இடங்களிலே தாவி செல்லுகிற இடபத்தினையுடைய முதலியாரை தொழாதவரைப் போல கிலேசத்துக்கு ஒரு கொள்கலமாய் விசனப்படும் இடத்துக்கு சென்று என்னுடைய உயிரானது கிளேசியாதபடி நான் ஒதுங்கும்படி எனக்கு புகலிடம் தருவாயாக. பொலியிலிடத்தே அழகு வாய்க்க பூத்த வள்ளி சாதமே. எனக்கு புகலிடம் தர அந்த வள்ளி சாதத்து ஒதுங்கியது. கண் புதைக்க வருந்துதல். இதுல இந்த திரு செல்லுகின்ற இடபத்தினுடைய முதலியாரை தொழாதவரை போல. சரி, படி. கண் புதைக்க வருந்தல். கண் புதைக்க வருந்தல் என்பது தலைமகள் நாணி ஆகிய நிற்ப. இவள் கண்புதையா நின்றது தன்னுடைய கண்கள் என்னை வருந்தச் செய்யும் என்று ஆகாதே என உட்கொண்டு யான் வருந்தாதொழிய வேண்டுவை ஆயின் நின்மேனி முழுதும் புதைப்பாயாக என தலைமகன் தன் வருத்த மிகுதி கூறா நிற்றல். தாழச் செய்தார் முடி தன்னடி கீழ் வைத்த அவரை விண்ணோர் சூழச் செய்தான் அம்பலங்கை தொழாரின் உள்ளந்துளங்கப் போலச் செய்யாமல் வை வேட்கண் புதைத்து பொன்னே என்னை நீ வாழச் செய்தாய் சுற்றும் முற்றும் புதை நின்னை வாணுதலே. கொழு வேல் தரும் கண்ணினை மிளிர்வென அன்று நின் கூற்றரு மேனியே கூற்றனக்கு என்றது. அவங்களாம் மேலே எடுங்கோ. இதன் பொருள், வேலொத்த கண் இணைகள் உலாவுவனவே அல்ல, கொல்லுதற்கு அறிய மேனியை எனக்கு கூற்றுவன் ஆகான் என்றது. தெளிவுரை: தன்னை வந்து வணங்கினவர்கள் தலையினை தன்னுடைய திருப்படி நிழலிலே வைத்தவர்களுக்கு தேவர்களை பரிவாரமாக செய்தவன் திரு அம்பலம் தொழாதவர்களைப் போல மனம் நடுங்க போலும் வண்ணம் செய்யாமல் கூறிய வேல் போன்ற கண்களை மூடிக்கொண்ட பொன்னையொப்பாய் நான் பிழைக்கும்படி செய்தாய். ஒளி சிறந்த வெற்றியினை உடையாய். என் மனம் நடுங்காமல் செய்ய வேண்டியிருந்தால் மேனி முழுதும் புதைப்பாய் ஆக. படியுங்கோ. நான் விட வருந்தல். நான் விட வருந்துதல் என்பது தலைமகன் தனது ஆற்றாமை மீறி கூறிட்டு ஒரு ஞான்றும் தன்னை விட்டு நீங்காத நான் அழலை சேர்ந்த மெழுகு போல தன்னை விட்டு நீங்கா நிற்ப தலைமகள் அதற்கு பிரிவாற்றாமல் வருந்தான் நிற்றல். குருநான் மலர்பொழில் சூழ்தில்லை கூத்தனை ஏத்தலர் போல் வருநாள் புறவர்க்க வாழியாரே மற்றொன் கண்மணி போன்று ஒரு நாள் பிரியாது உயிரின் பலகையுடன் வளர்ந்த அருணான் அழிய அழல் சேர் மெழுகொத்து அழிகின்றதே. கொழு ஆங்கனம் கண்டு ஆற்றாளாகி நீங்கின நானொடு நேரிலை நின்றது. இதன் பொருள், நாயகன் அங்கனன் சொன்னபடியை கண்டு ஆற்றா தன்மையுடையவளாய் நான் நீக்கத்துடனே நுண்தொழிலார் சிறந்த ஆபரணங்களுடையாள் நின்றது. தெளிவுரை: நிறைமுடைத்தாகிய செவ்வி மலர் உடைத்தாகிய சோலை சூழப்பட்ட பெரும்பற்ற புலியூர் கூத்தனாகிய முதலியாரை வாழ்த்தாரை போல மேல்வரும் நாட்கள் இங்கனமே நாளிய பொறாது ஒளிவேனாக.
மற்றும் என் கண்ணினுள் சோதி போன்று ஒரு நாளும் என்னை விட்டு நீங்காமல் என் உயிர் போல பின்னமரப் பழகி நான் வளரத்தான் வளர்த்த பெறுதற்கரிய நாணமானது அழியத்தக்க அக்னியைச் சேர்ந்த மெழுகை போல உருகி அழியா நின்றது. ஆதலால் மேல்வரும் நாட்களில் இங்கனே நான் அழிய பிறவாது ஒழிய வேண்டும் என்றது. வாலியும் அரோவும் அசைக. மருங்கணைத்தல். மருங்கணைத்தல் என்பது தலைமகள் நாணிழந்து வருந்தா நிற்றச் சென்று பார்த்தல் ஆகாமையின் தலைமகன் தன் ஆதரவினால் அவ்வருத்தம் தணிப்பான் போன்று முல்லையோடு முனிந்து ஒரு கையால் இரு மருங்கில் தாங்கியும் ஒரு கையால் அழிகுலம் விளக்கி அழகத் தொட்டு சென்று அணையா நிற்றல். கோலம் தனி கொம்பர் உம்பர்க்கு அகுதே குறைப்பவர்தம் சீலத்தன கொங்கை தேட்டகிலேம் சிவன் தில்லையன் நாள் நூலொத்த நேரிடை நொய்மை எண்ணாது நுண்டேன் அசையால் சாலத்தகாது கண்டீர் வண்டுகாள் கொண்டை சார்வதுவே. கொழு ஒளிதிகள் வார்குழல் அழிகுலம் விளக்கி கருங்களிட்டாமல் அணைந்தது. இதன் பொருள் ஒளியே மீந்திருக்கின்ற நீண்ட அழகத்தின் வண்டுச்சாதிகளை ஓட்டுவாரைப் போல கரிய யானையுடைய நாயகன் பக்கத்தே சென்று சேர்ந்தது. தொழிவுரை. அழகிய தனிக்கொம்பின் உச்சியில் நிறையிருந்து அடிக்கொம்பை வெட்டுகின்றவருடைய அந்த செய்தி போன்று இருந்த தனங்களும் இவை இட்டை தெளிவிக்க போந்ததோ இல்லை. முதலியாருடைய திருவம்பலத்தை ஒப்பவள் நூல் போன்ற இடையின் கனமில்லாத தலை விசாரியாதே அற்புதத்தேனின் இச்சையால் சாலவும் தகாது காணும் வண்டுகள் கொண்டையிலே சார்ந்திருக்கும். அது நீங்குங்கள் என்று வண்டுச்சாதிகளை ஓட்டுவாரைப் போல சென்று அங்கு சேர்ந்தது. இன்றியமையாமை கூறல். இன்றியமையாமை கூறல் என்பது புணர்ச்சி இறுதிக்கண் விசும்பும் நிலனும் ஒருங்கு பெறவரினும் கொங்கைகள் என்றால் பெண்களின் மார்பு, இக்கொங்கைகளை மறந்து அதன் கண் முயலேன் என பிரிவு தோன்றா தலைமகன் தனது இன்றியமையாமையை கூறா நிற்றல். நீ இங்கரும் பொற்களல் சீற்றம் பலவர் நெடுவிசும்பும் சிற்றம். நீங்கரும் பொற்களல் சிற்றம் பலவர் நெடுவிசும்பும் வாங்கிருந்து எண்கடல் வையமும் எய்தினும் யான் மறவேன் தீங்கரும்பும் அமிழ்துஞ்செழுந்தேனும் பொதிந்து செப்பும் கோங்கரும்பும் தொலைத்து என்னையும் ஆட்கொண்ட கொங்கைகளே. கொழு வென்றி வேலவன் மெல்லியதல் தனக்கு இன்றியமையாமை எடுத்து உரைத்தது. இதன் பொருள் வெற்றி வேலையுடையவன் மெல்லிய இயல்பினையுடைய ஆளை இன்றி தனக்கொரு பொழுதும் செல்லாமையை மீது சொன்னது. தெளிவுரை. கண்டால் விட்டு நீங்குதற்குரிய அழகிய சீபாதங்களையுடைய திருச்சிற்றம்பலநாதன் அவனுடைய மிக்க தெய்வலோகமும் வளைந்த பெரிய கடலால் சூழப்பெற்ற பூலோகமும் பெறினு நான் மறக்கப்படாது தீங்கரும்பு அமிழ்து செழுந்தேன் இவற்றை பரிகரித்து கொண்டு வடிவினால் பொற்செப்பையும் கோங்கரும்பையும் தோற்பித்து என்னையும் வசமாக்கி கொண்ட கொங்கைகளை தெய்வலோகமும் பூலோகமும் நான் பெறினும் மறவேன் என்றவார். ஆயத்து உய்த்தல்.
ஆயத்துய்த்தல் என்பது இன்றியமையாமையை கூறி பிரியலுறா நின்றவன் இனி பல சொல்லி என்னை என் உயிர் நினக்கு அடிமையாயிற்று. இனிச் சென்று நின் ஆயத்திடை சேர்வாயாக என தன் பிரிவு இன்மை கூறி தலைமகளை ஆயத்து செலுத்தானிற்று. சென்று நின் ஆயத்திடை சேர்வாயாக என தன் பிரிவின்மை கூறி தலைமகளை ஆயத்து செலுத்தானிற்றல். சூளாமணியும் பற்காயவன் சூழ்பொழில் இல்லை என் நாய்க்கு ஆளா ஒளிந்தது என் ஆரியர் ஆரமிழ்தே அணங்கே தோளாமணியே பிணியே பல சொல்லி என்னை துண்ணும் நாளார் மலல் பொழில் வாய் எழில் ஆயம் நணுபுகவே கொழு தேங்கமிழ் சிலம்பன் பாங்கிற் கூட்டியது. இதன் பொருள் நறு நாற்றம் கமழ்கின்ற மலையினை உடையவன் பாங்கி இந்த அதிகாரம் 30 பாட்டோட முடியுது. நிப்பாட்டிட்டு மற்ற அதிகாரத்தை நாளே தொடங்குவோமே. இதன் பொருள் நறுநாட்டம் கமழ்கின்ற மலையினை உடையவன் பாங்கி மாறித்து சேர விட்டது. தெளிவுரை. தேவர்களுக்கு முடிமணியாய் உள்ளவன் பொழில் சுற்றிய சிதம்பரத்தின் இயல்பை உடையாட்கு நினக்கு என்னுடைய பெருதற்கைய உயிர் வசமாகி விட்டது. பெருதற்கரிய அமுதே போல்வாய் தெய்வமாக நிற்பாய். துளைக்கப்படாத ரத்தினத்தை ஒப்பாய். நோக்கத்தால் மான் பிணைக்கு ஒப்பாய். இனி பல சொல்லுவதே என்னை செறிந்த செவ்வி மலரால் மிக்க சோலை இடத்தே அழகிய கூட்டத்தாரிடத்தே சேர்வாயாக. நின்று வருந்தல் வருந்தல் நின்று வருந்தல் நின்று வருந்தல் என்பது தலைமகளை ஆயத்து உய்த்து தான் அவ்விடத்தே நின்று அப்புணத்து இயல்பு கூறி தலைமகன் பிரிவாற்றாது வருந்தான் நிற்ற. பொய்யுடையார்க்கு அரசன் போல் ஆகலும் அவன்தாள் புணரின் மெய்யுடையார்க்கு அவன் அம்பலம் போல மிக நணுகும். மையுடை வாட்கண் மணியுடை பூமுலை வாணுதல் வான் பையுடை வாழறவத்து அல்குல் காக்கும் பைம்பூப்புனமே. பாங்கிற் கூட்டி பதிவையின் பெயர்வோன் நீங்கற்கு அருமை நின்று நினைத்தது. இதன் பொருள் பாங்கி மாரிடத்தே அவளை சேரச் செய்து தன் பதியை நோக்கி பெயர்வோன் அவள் தன்னால் விட்டு நீங்குவதற்கு அரிய படியை விசாரித்தது. குரல் பண்ணுங்க கொஞ்சம் மேலே. தெளிவுரை. விட்டு நீங்கினால் மெய்யன்பு ஊண்டவர்களுக்கு மகாதேவர் ஆன்றாற் போல அகலா நிற்கும். அணிந்ததால் மெய்யன்பு உடையவர்க்கு அவன் அம்பலம் போல மிகவும் அணுகா நிற்கும். மை எழுதப்பட்ட ஒளி சிறந்த கண்ணினையும் முத்துமணி அணியப்பட்டு எழுதப்பட்ட ஒளி சிறந்த கண்ணையும் முத்துமணி அணியப்பட்டு ஆபரணங்களால் சிறந்த முலையினையும் பிரகாசம் செய்த நெற்றியினையும் உடைய பெரிய படத்தை உடைய ஒளி பொருந்திய அரவம் போன்ற அழகுனையும் அவள் காலை பச்சென்று பொலிவுடை தாக்கி புனம் இப்படி செய்யான் என்றது. பாங்கற்கூட்டம் முற்றிற்று. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிற்றம்பலம்.